முழு பெயர் பூபதி கணபதி பிள்ளை. அவர் மட்டக்களப்பு மண்ணில் நவம்பர் 3, 1932 ஆண்டு பிறந்து வளர்ந்தவர். பின்னர் தமிழர் உரிமைக்கான அமைதி போராட்டத்தின் சின்னமாக அறியப்பட்டார். அவர் ஆயுதம் ஏந்தாத போராளி, உண்ணாவிரதம் என்ற அமைதியான முறையில் மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். 1988 ஆண்டு மட்டக்களப்பில் நிலவிய வன்முறைகளுக்கும் இந்திய அமைதிப்படையினர் IPKF செயல்பாடுகளுக்கும் எதிராக பொதுமக்கள் பாதுகாப்பும் மனித உரிமைகளும் வேண்டி அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். நாள் கடந்த நாள் அந்த உண்ணாவிரதம் சுமார் 30 நாட்கள் நீடித்தது. உடல் சோர்ந்தாலும் அவரது மன உறுதி ஒருபோதும் தளரவில்லை. அவர் எந்தவித வன்முறையும் இல்லாமல் அமைதியால் உலகை நோக்கி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அது ஒரு தாயின் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த குரலாக மாறியது. இறுதியில் நீண்ட நாள் உண்ணாவிரதத்தால் அவரது உடல்நிலை மோசமடைந்து ஏப்ரல் 19, 1988 அன்று அவர் உயிரிழந்தார். ஆனால் அவரது தியாகம் ஒரு முடிவாக இல்லை, அது ஒரு தொடக்கமாக மாறியது. தமிழர் வரலாற்றில் அவர் அமைதியான போராட்டத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறார். மக்களின் உரிமைக்காக தன்னையே தியாகம் செய்த தாயாக என்றும் நினைவு கூறப்படுகிறார். அன்னை என்ற மரியாதை பெயர் அவரது அன்பிற்கும் தியாகத்திற்கும் வழங்கப்பட்ட உயர்ந்த அங்கீகாரம் ஆகும். அன்னை பூபதி ஆயுதம் இல்லாமல் போராடிய ஒரு பெண்ணின் சக்தியை உலகிற்கு காட்டியவர். தாய்மை, தியாகம், உரிமை போராட்டம் என்பவற்றின் அடையாளமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழர் உரிமைக்காக ஆயுதம் எதுவும் ஏந்தாமல் தன் உயிரையே ஆயுதமாக மாற்றிய தாய்மையின் உருவம் அன்னை பூபதி. மக்களின் கண்ணீரை துடைக்கவும் அவர்களின் வலியை உலகிற்கு கேட்கச் செய்யவும் அவர் உண்ணாவிரதம் என்ற அமைதியான போராட்டத்தை தேர்ந்தெடுத்தார். நாள்கள் கடந்து உடல் சோர்ந்தாலும் அவரது மன உறுதி சோரவில்லை. அவரது நோக்கம் ஒருபோதும் தளரவில்லை. இறுதியில் தன் உயிரையே அர்ப்பணித்து நீதியும் மனிதாபிமானமும் வெல்ல வேண்டும் என்ற நிலையான செய்தியை உலகிற்கு விட்டுச் சென்றார். அவரது தியாகம் ஒரு வரலாறு, அவரது பெயர் ஒரு நினைவு அல்ல, ஒரு உணர்வு என்றும் எங்கள் உள்ளங்களில் நீங்காதவளாக அவர் நிலைத்திருக்கிறார். இன்று அவரது நினைவு நாளில் அவரது தியாகத்தை வணங்கி மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்துகிறோம்.